வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிற நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பழைய வீட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போவே பில்டிங் அப்ரூவல் வாங்கி நல்ல எலிவேஷனை ஸ்ட்ரக்சர்லேயே கொடுத்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அகலம் 40 அடி, நீளம் 60 அடி, மொத்தம் 2400 சதுரடி உள்ள மனையில் சுற்றிலையும் இடம் விட்டு காம்பவுண்டும் கொடுத்து நல்ல காற்றோட்டமான வீடாகவே கொடுத்துருக்காங்க. கீழே 1400 சதுரடியில் ஒரு வீடும், மாடியில் 1400 சதுரடியில் இன்னொரு வீடும் கொடுத்து 2 ஃபேமிலி தங்குற அளவுக்கு தாராளமாக பிளான் பண்ணி தெற்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்காங்க. வீடு நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் வீட்டுக்கு மதிப்பு போடலைங்க, அடி மனைக்கு தான் வேலை சொல்கிறாங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். வீடு சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கும்பகோணம் பழைய பாலக்கரையில் உள்ள மார்க்கெட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உள்ள ரோடு சிமெண்ட் ரோடுங்க. இந்த வீடு டவுன்லேயே இருக்கிறதுனால பாதாள சாக்கடை கனெக்ஷனும் முனிசிபாலிட்டி வாட்டர் கனெக்ஷனும் உண்டுங்க. இந்த வீட்டுக்கான 2 என்ட்ரன்ஸுக்கும் 2 கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவை ஜிஐ ரூஃபிங் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் உள்ள கிழக்கு பக்கத்தில் ரொம்ப தாராளமாகவே இடம் விட்டுருக்காங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து கார்டன் செட்டப் பண்ணுறதுக்காக நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்துள்ள இந்த வராண்டாவுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்து தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரை டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால் சைஸ் 14x9, மொசைக்கில் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலுக்கு வலது பக்கத்தில் உள்ள பெட்ரூம் சைஸ் 14x9, கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும் ஒரு ஆர்சிசி லாப்டும் கொடுத்து வராண்டாவிலேருந்து வர்றதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு பின்பக்கம் உள்ள இன்னொரு ஹால் சைஸ் 14x9, இதை லேடிஸ் ஹால்னு சொல்லாங்க. அடுத்து இப்போ பார்க்குறது டைனிங் ஹால் சைஸ் 12x11, ஜன்னல், கப்போர்டு, லாஃப்ட்லாம் கொடுத்து ஒரு வாஷ் பேசினும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிச்சன் சைஸ் 10x12, எல் ஷேப்பில் பெரிய கிச்சன் மேடை, 3 பக்கம் உள்ள பெரிய லாஃப்ட்டு, கப்போர்டு, ஜன்னல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து அதில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து உள்ள பெரிய செட்பேக் ஏரியாவில் தென்னை, மா, வாழை மரமெல்லாம் வளர்த்துருக்காங்க. மாடிக்கு போகிற படிக்கட்டை வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. மாடி போர்ஷனில் குடியிருக்கிறதுனால வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க. கீழே உள்ள வீடு மாதிரி தாங்க மேலேயும் இருக்கும். அதுக்கு மேலே உள்ள மொட்டை மாடிக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. கும்பகோணம் டவுன் சென்ட்ரான இடத்துல உள்ள இந்த வீட்டோட விலை 1 கோடி சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். விசாரித்த வகையில் இந்த ஏரியாவில் ஒரு சதுரடி 4000லேருந்து 4200 வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. அடிமனைக்கு தாங்க இந்த விலை சொல்கிறாங்க. கட்டடத்துக்கு மதிப்பு போடலைங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மனை விற்பனை இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விட்டு தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானாதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.